கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். எங்க இருந்தாலும் திருநெல்வேலியுடைய செல்ல பிள்ளை தானே. கட்டு கடங்காத கூட்டங்கிறது மக்கள் கூட்டம். உங்களுக்கு புரியுதா? வெயில் காலம் வர்றதுக்கு முன்னாடியே அரசியல் காலம் அனல் பறக்க தொடங்கிருச்சு. வெல்கம் டு பாலிடிக்ஸ் பேசுறாங்க. டெல்டா மண்டலத்துல மு.க. ஸ்டாலின், தென் மாவட்டத்துல எடப்பாடி பழனிசாமி மற்றும் தலைவர்கள் எல்லாம் தீவிரமா பரப்புரையில இருக்காங்க. அவங்களாம் என்ன சொன்னாங்கன்னு பார்க்கலாம். எப்படி உங்களுடைய திட்டங்களை நிறைவேற்றுவீங்க அப்படின்னு கேட்டா, இந்தியாவிலே நிதி நிலைமை சரியாக இருந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் பெயர் பெற்றது. மக்களுடைய எண்ணம் எதுவோ அதற்கு ஈடு கொடுக்க வேண்டும். நாங்க பஸ்லயோ இல்ல வேன்லயோ மக்களை கூட்டிட்டு வந்து நாங்க வந்து நிப்பாற்றக்கூடிய பழக்கம் தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடையாது. எந்த இடத்துல உன் கொள்கை என்னன்னு சொல்லு, நாங்க கொள்கை எதிரியா இல்லையான்னு முடிவெடுக்கிறோம். சொந்த தொகுதியான திருநெல்வேலியில இருந்து சாத்தூர் போனதுக்கு என்ன காரணம் தெரியுமா அப்படின்னு விளக்கமா ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன். திருநெல்வேலியோட செல்ல பிள்ளை நீங்க சாத்தூருக்கு போறதா சொல்லிருக்கீங்க. என்ன நடக்குது சார்? என்ன நடந்தது? இல்ல, எங்க இருந்தாலும் திருநெல்வேலியுடைய செல்ல பிள்ளை தானே. டெல்லிக்கு ராஜா ஆனாலும் பள்ளிக்கு பிள்ளை. இந்த மாதிரி திருநெல்வேலி தொகுதி மக்களை வாழ்நாள் உள்ள முறையிலும் என்றும் மறக்க முடியாது. என்ன காரணம்? தொகுதி மாறி இத்தனை ஆண்டு காலம் அதுல ஏற்றம் இறக்கம் இருந்தாலும் தொகுதி மாறணும்னு முடிவு செய்ததற்கு என்ன காரணம்? பின்னோட்டம் என்ன இருக்கு? இல்ல, நான் ஏற்கனவே பல முறை போட்டியிருக்கிறேன். இந்த முறை அதிமுக போட்டியிட வேண்டும் என்று கேட்டிருந்தாங்க. அதனுடைய அடிப்படையில் இன்று அதிமுக இந்த முறை போட்டியிடுகிறது. நான் சாத்தூரில் அதிமுக இருந்த இடத்தில் சாத்தூரில் நான் போட்டியிடுகிறேன். எந்த இடத்துக்கு போனாலும் தமிழகம் முழுவதும் மக்கள் பணி தொடரும். அதிலும் திருநெல்வேலி தொகுதி ஒரு தனி கவனம் செலுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக, அதிமுக எல்லா கட்சியும் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுட்டாங்க. அந்த தேர்தல் அறிக்கை எப்படி இருக்கு அப்படின்னு தன்னோட கூட்டணி கட்சியை விட்டு கொடுக்காம பேசியிருக்காரு பாஜக தலைவர். மக்களுடைய எண்ணம் எதுவோ அதற்கு ஈடு கொடுக்க வேண்டும். மக்கள் இன்றைக்கு இந்த ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்று மின் கட்டணம் 300% கூட்டியிருக்காங்க. 300% கூட்டிட்டு 2 மாசத்துக்கு இருக்கக்கூடிய மின் கட்டணத்தை 1 மாசத்துக்கு ஒருக்க எடுப்போம்னு சொன்னாங்க. செஞ்சாங்களா ஆல்வின்? செய்யல. ஆல்வின் கரெக்டா சொல்றாங்க, செய்யலங்க. செய்யல ஆல்வின் இல்ல, நாடே சொல்லுது. இன்னைக்கு யாருமே செய்யல. இன்னைக்கு எல்லாம் ஏமாத்து வேலை. சரி, 1000 ரூபாய் கொடுக்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. கோடைகால விடுமுறை இது 5 வருஷம் கோடை காலத்து விடுமுறை வரவே இல்லை. என் தம்பி பாக்காரு, சன் டிவியில பாக்காரு. கோடைகால விடுமுறை இந்த இடம் மட்டும்தான் வந்திருக்கு. ஆனா ஒட்டுமொத்தமா தமிழ் மக்கள் இனிமேல் உங்களுக்கு ஒட்டுமொத்தமான விடுமுறை கொடுத்துருவாங்க. இன்னைக்கு கருத்து கணிப்பு வந்திருக்கு. 180 இடங்களுக்கு மேல தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்கணும் ஒரு கருத்து கணிப்பு மத்தியில இருந்து வந்திருக்கு. ஆனா என்னுடைய கருத்து கணிப்பு 200 இடத்துக்கு மேல போய் வெற்றி பெறுங்கிறதா என்னுடைய கருத்து கணிப்பு. அண்ணன் எடப்பாடியார் வந்து 2000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னாங்க. உடனே நானும் 2000 ரூபாய் கொடுங்க அப்படின்றாங்க. அது பிறகு ஃப்ரிட்ஜ் கொடுப்போம்னு அதிமுக சார்பா சொன்னாங்க. நாங்க ஃப்ரிட்ஜுக்கு பதிலா டோக்கன் கொடுக்க முடியுறாங்க. இவ்வளவு ஏமாத்து வேலை இது. திமுக இளைஞரணி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரைய தொடங்கிட்டாரு. ஆனா கையில செங்கலும் கிடையாது, முட்டையும் கிடையாது. அவரோட டீம் யோசிச்சுட்டு இருப்பாங்க போல. நம்முடைய தலைவர் முதலமைச்சர் போது 2021 முதலமைச்சரான அவர் போட்ட முதல் கையெழுத்து இங்க வந்திருக்கக்கூடிய மகளிர் உங்களுக்கான கையெழுத்து விடியல் பயண திட்டம். இன்னைக்கு ஒவ்வொரு மகளிரும் இந்த விடியல் பயண திட்டத்தின் மூலம் மாசம் 900 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சேமிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அரசு பள்ளியில படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் காலைல ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னா முதல்ல தரமான உணவு, அதன் பிறகு தரமான கல்வி கொடுத்திருக்கிறோம். தாவேகா ஜெயிச்சிருவாங்க, விஜய பார்த்தா பயமா இருக்கு, அந்த பயத்துலதான் விஜய் மேல வழக்கு போடுறாங்கன்னு புதுசா ஒரு கண்டுபிடிப்பை சொல்லியிருக்காரு ஆதவர்ஜுனா. பெரம்பூர் கூட்டத்துல காவல்துறை எவ்வளவு அழகா சாலையை ஒழுங்குபடுத்தி அந்த இடத்துல பேரிகார்ட் போட்டு அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தார். பெரம்பூர்ல நாங்க ஏதாச்சும் பிரச்சனைன்னு சொன்னோமா? நாங்க அப்படி சொல்லவே இல்லை. பெரம்பூர்ல காவல்துறை சிறப்பாக செயல்பட்டுச்சு. மக்களோட பாதுகாப்புக்கு அவங்க உத்தரவாதம் கொடுத்தாங்க. ஆனா ஏன் கொளத்தூர்ல நடக்கல? ஏன்னா கரூர் இன்சிடென்ட் மாதிரியே செந்தில் பாலாஜியை ஃபாலோ பண்ணி சேம் நேத்து வந்து மு.க. ஸ்டாலின் அன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவருக்கு அதே மாதிரி நேத்து வந்து திட்டம் போட்டாரு. அதை நாங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு நாங்க வந்து எங்களுடைய பிரச்சாரத்தை பாதியை நிப்பாட்டிட்டு கிளம்பிட்டோம். மக்கள் பாதுகாப்புக்காக நாங்க திருப்பியும் பதிவு பண்றோம். கட்டு கடங்காத கூட்டங்கிறது மக்கள் கூட்டம். எங்களுடைய கட்சிக்கார
போலீஸ்காரங்க யாருமே கிடையாது. நாங்க பஸ்லயோ இல்ல வேன்லயோ மக்களை கூட்டிட்டு வந்து நாங்க வந்து நிப்பாற்றக்கூடிய பழக்கம் தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடையாது. சாலைகள் பெரம்பூர் மாதிரி சாலைகளை ஒழுங்குபடுத்தினா எங்க தலைவர் வரப்போறாரு, ஒரு 2 நிமிஷம் பேச போறாரு, மக்களை காமிக்க போறாரு, ஒரு 20 நிமிஷத்துல கிளம்ப போறாரு. நேற்று சீக்கிரமே நாமினேஷன் முடிஞ்சிச்சு, அதனால சீக்கிரமே வந்து அந்த இடத்துக்கு போக வேண்டிய சிச்சுவேஷன். ஏன்னா அவர் வந்து நடு ரோட்ல எங்கேயுமே ஹோல்ட் பண்ண முடியாது. அவர் எங்க நிக்கிறாரோ கூட்டங்கள் கட்டுக்கடமா அவர் பஸ் சுத்தி நிக்கும், இல்ல அவர் வேனை சுத்தி நிக்கும். அதனால அந்த பிரச்சாரம் முடிஞ்ச உடனே, நாமினேஷன் சீக்கிரம் முடிஞ்ச உடனே, நேத்து கூட வீட்டுல இருந்து நாமினேஷன் வரக்கூடிய பெரம்பூர் பாயிண்ட் வரைக்கும் போலீஸ் வந்து நல்லா செயல்பட்டு இருந்தாங்க, ரோட ஃப்ரீ பண்ணி வச்சிருந்தாங்க. அதனால நாமினேஷன் பண்றதுக்கு சீக்கிரமே வந்துட்டாங்க. நாங்க நினைச்சோம் ஒரு 1.5 மணி நேரம் ஆகும் நினைச்சோம், ஆனா சீக்கிரமே 1/2 மணி நேரத்துல வந்துட்டோம். ஆனா பெரம்பூர்ல இருந்து கொளத்தூர் முதலமைச்சருடைய தொகுதிக்குள்ள போறதுக்குள்ள பல்வேறு பிரச்சனைகளை நாங்க எதிர்கொண்டோம். ஏன்னா அது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினோட தொகுதி, அந்த தொகுதிக்குள்ள வந்து அவர் தோத்துருவாருங்கிற ஒரே பயம். அதனாலதான் காவல்துறை முடக்கப்பட்டது. இதை ஒரு தலைபட்சமா இருக்குன்னு உங்க மீடியாவே நேற்று லைவ்ல காமிச்சாங்க. எங்கேயுமே ஒரு இடத்துல கூட காவல்துறை கிடையாது, உங்க மீடியாவே சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் அந்த தவறு செஞ்சுட்டு இன்னைக்கு எங்க தலைவர் விஜய் அவர்கள் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. பொதுமக்கள் மேலயும் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. அதுக்கு இந்த தமிழக மக்கள் தக்க பாடம் கொடுப்பாங்க. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தீவிர வாக்கு சேகரிப்புல இருக்காரு. போற வர நேரத்துல எல்லாம் செய்தியாளர் சந்திப்பும் நடத்துறாரு. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு என்டிகே அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போட்டு தாக்கிட்டு இருக்காரு. விஜய் பிரச்சாரம் தொடங்கிட்டாரு. பிரச்சாரத்துல பாத்தீங்கன்னா வாக்குறுதிகள் எதுவும் சொல்லாம, வேட்பாளர் பத்தி பேசாம டிஎம்கேக்கு எங்களுக்கு தான் போட்டு தொடர்ந்து அதையே சொல்லிட்டு, அதுல உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்கா? அவர் 2000 கொடுக்குறேன்றாரு, இவர் 2500ன்றாரு. இந்த 2000க்கு 2500க்கு தான் போட்டி விளங்குது. அதை தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காப்ல. உங்களுக்கு புரியுதா? திமுகவை ஒழிக்கணும் எல்லாருக்கும் இருக்கு, ஏன் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லணும். விளங்குதா? பாஜக கொள்கை எதிரி. எந்த இடத்துல உன் கொள்கை எதிரி, உன் கொள்கை என்னன்னு சொல்லு. நாங்க கொள்கை எதிரியா இல்லையான்னு முடிவெடுக்கிறோம். கொள்கை எதிரின்னு சொல்றது கொள்கை இல்ல, இதனால இவன் என் கொள்கை எதிரின்னு சொல்லணும். விளங்குதா? விளங்குது. திமுக ஒழிக்கணும், ஏன் ஒழிக்கணும் பேசணும். புரியுதா? டாஸ்மார்க்கை வித்து நாட்டை மக்களை ஒரு குடிகார சமூகமா ஆக்கி குற்றம் நிறைஞ்ச சமூகமா ஆக்கிடுச்சு. 2 வயசு பிள்ளைய ஒருத்தன் வன்புணர்வு செய்து கொலை செய்யறான்னா அவன் மனநிலை சராசரியா இல்லை, மனநோயாளி மாதிரி குடி நோயாளியா ஆக்கிட்டிய. அப்படி சொன்னா கூட நீங்க வருத்தப்படுவீங்க. மது பிரியர்கள் ஆக்கிட்டிய. அவர் டாஸ்மார்க்க முடலை, இவரும் முடலை. என் தம்பியாவது வந்து நான் மூடுவேன்னு சொல்லணும்ல. அப்புறம் என்ன நீ என்ன பேசுறீங்க? மதுவை திறந்து விட்டுட்டு சாராய கடை தருத்தர வச்சுட்டு போதை உள்ள அனுப்பிச்சுட்டு ஒரு நாட்டில் சட்டம் ஒழுங்கு நேர்மை நன்னறி ஒழுக்கம் தர்மம் இதெல்லாம் பேசுறது பைத்தியக்காரத்தனம். பெண்களுக்கு பாதுகாப்பு இதெல்லாம் கேவலம். அதெல்லாம் அது பேசி பயனில்லை. அதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. அவர் 2000 தரேன்றாரு குடும்ப தலைவிக்கு, இவர் 2500 தரேன். அப்ப 2000க்கும் 2500க்கும் போட்டி. புரியுத? சரியா தானே இருக்கு. வேற எல்லாரையும் பாஜகவோட பி டீம் அப்படின்னு திமுக ஆதரவாளர்கள் பொதுவா குற்றம் சாட்டுவாங்க. ஆனா பாருங்க, சீமான் என்ன சொல்றாரு? திமுகவையே பாஜகவோட பி டீம் அப்படிங்கிற அளவுக்கு கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காரு. பாஜகவுக்கு ஏ டீமே வந்து மெயின் டீம் திமுக தான். சும்மா பேசுமே ஒழிய அது தேர்தல் வரும்போது இப்படி கிளப்பி விடும். இஸ்லாமிய கிறிஸ்தவர் வாக்கை தக்க வைக்கிறதுக்காக போற வரவனையெல்லாம் பி டீம். 90 விழுக்காடு என் கட்சியில் இந்துக்கள் தான் சொன்னது யாரு? பாஜக 100 விழுக்காடுனா நீங்க 90 விழுக்காடு. அப்ப ஏ டீம் யாரு தம்பி? ஏ டீம் யாரு? முதலா பிஜேபி இந்த மண்ணில் ஆழமா வேறுண்ட விட்ட கட்சி இது. எச் ராஜா ஐயாவை சட்டசபையில் கூட்டிட்டு போனது யாரு? அதெல்லாம் யாரு? 5 ஆண்டு காலம் வாஜ்பாய் ஆட்சியை, ஐயா வாஜ்பாய் ஆட்சியை, நிலையான ஆட்சியை கொடுக்க வச்சது யாரு? திமுக. அப்புறம் தேவையில்லாம சும்மா வந்து வரேன் பரவலாம் பி டீம்ங்கிறது. ஏன்னா எல்லாரும் பி டீம். பிஜேபி ஏ டீம் வந்து பி டீம்னா ஏ டீம் ஒன்று இருக்கணும்ல. அது யாரு? அதான் திமுக. விஜய் பத்தின விமர்சனங்களை சொல்லும் நடிகர் கருணாஸ் அவர் ஏன் ரெட்டலையில இருந்து உதயசூரியனுக்கு மாறினேன்னு சொல்லியிருக்காரு. 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் அமோகமாக வெற்றியடைய போகுது இந்த கூட்டணி. ஒரு மதசார்பற்ற ஒரு கூட்டணி. இன்றைக்கு இந்தியாவை உற்று நோக்கக்கூடிய பல திட்டங்களை மக்களால் வரவேற்றத்தக்க ஒன்னில தம்பி. இல்லத்தரசிங்கிற ஒரு திட்டம் போது 2026 200க்கும் மேற்பட்ட சீட்டுகளோட வெற்றி பெற்று மீண்டும் தமிழக துணை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அமர்வார்.
முதல் முறையா நீங்க வந்து ரெட்டலையில இருந்து ஜெயிச்சீங்க. ஆமா. இப்ப அந்த ரெட்டலை எதிர்த்து நீங்க டிஎம்கேல. ஆமா. அந்த ரெட்டலை எம்ஜிஆரும் ஜெயலலிதா அம்மாவும் உருவாக்கி வளர்த்த ஒரு ரெட்டலை. இது வந்து ஒத்த இலை. இது வந்து மொத்தமா அடமானம் போன பாஜக கிட்ட அடிமாட்டு விலைக்கு போன ஒரு ஒத்த இலை. அதனால அது வெற்றி பெறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால இந்த முறை நான் வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னத்துல நிக்கிறேன். திமுக கூட்டணி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கான், சுயமரியாதையோட கூட்டணி பேச்செல்லாம் நடத்தி இருக்காங்களாமா அப்படின்னு இந்திய கம்யூனிஸ்ட் வீரபாண்டியன் பேட்டி கொடுத்திருக்காரு. இல்ல அவர்களை சமாளிப்பதற்குள்ள அவர்களை முறியடிப்போம். தேர்தல் களத்தில் எங்களுக்கு அரசியல் இருக்கிறது, கருத்தியல் இருக்கிறது. விஜய் இல்ல பிஜேபி அதிமுக கூட்டணி, அதை முறியடிப்போம். விஜய் ஒரு பொருட்டல்ல என்று நாங்கள் யாரையும் கடந்து செல்லவில்லை. ஒரு சுயேட்சை நின்றாலும் கூட மதிப்போம். ஜனநாயகத்தில் யாரையும் பொருட்டல்ல என்று எளிதில் கடந்து செல்ல மாட்டோம். ஆனால் எங்கள் கூட்டணி வெல்லும். எங்கள் கூட்டணி கொள்கை கூட்டணி. மிரட்டியதால் ஏற்பட்ட கூட்டணி அல்ல, மிரண்டு போனவர்களால் ஏற்பட்ட கூட்டணி அல்ல. இது கொள்கை கூட்டணி. நாங்கள் வெல்வோம், உங்கள் துணையோடு, தமிழ் மக்களின் துணையோடு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தென் மாவட்டத்துல சுற்றுப்பயணத்துல இருக்காரு. அந்த பயணத்துல இன்னைக்கு சிவகாசி தொகுதி, பரமக்குடி தொகுதி, அதனாலதான் பட்டாசா பத்த வைக்கிறாரு. முடியாத உயிரை நாங்க காப்பாற்றணும். அப்படி இந்த அரசாங்கத்துக்கு ஏதாவது சோதனை வந்ததா? நான் முதலமைச்சர் பதவி ஏற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடையாது. அந்த காலகட்டத்திலும் மக்களுக்கு தடையில்லாம பாதுகாக்கப்பட்ட தண்ணீரை கொடுத்தோம். இரண்டாவது, கடுமையான புயல் டெல்டா மாவட்டம் முழுவதும் புரட்டி போட்டு போய்விட்டது. விவசாயிகள் பெரிய பாதிப்பு, பல வீடுகள் சேதமடைந்து, உடைமைகளுக்கு பாதுகாப்பு இல்ல, உடைமைகள் எல்லாம் சேதமடைஞ்சது. அதற்கு தேவை நிவாரணத்தை கொடுத்தோம். அதுக்கு பிறகு கொரோனா, ஒரு வருஷம் வருமானம் கிடையாது, டாஸ்மாக் கடையில வருமானம் கிடையாது, ஜிஎஸ்டில வருமானம் கிடையாது, கலால் வருமானம் கிடையாது, ரோட் டாக்ஸ் வருமானம் கிடையாது, பத்திரப்பதிவு வருமானம் கிடையாது. ₹1 வரி வருவாய் இல்லாம ஆட்சி செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். கொரோனாவுக்காக 40,000 கோடி செலவு. கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்கு அதிமுக அரசு 40,000 கோடி செலவழிச்சது. இவ்வளவு செலவழிச்சோம். அதிமுகவில் நிதி நிலைமை மோசமில்லாத பாதுகாத்தோம். இந்தியாவிலேயே நிதி நிலைமை சரியாக இருந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் பெயர் பெற்றது. கொரோனா காலம். எதிர்கட்சி தலைவரா இருக்கிறதால ஆளுங்கட்சி மேல சொல்லக்கூடிய புகார்களை கொஞ்சம் விவரமா சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி. புயல் வந்ததா? எதுவுமே வரல. ஆனா எதுக்கு கடவாக்குறீங்க? பெரிய திட்டம் எதுவும் வரல. 2020-21 வந்த வருவாயை விட 2024-25 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 1,36,000 கோடி கூடுதலா வருவாய் வந்திருக்குது. கூடுதலா வருவாய் வந்தாச்சு. கடன் அதிகமா வாங்குறீங்க. புதிய திட்டம் எதுவும் வரல. அப்படின்னு அந்த பணம் எங்கேயா போச்சு? போற இடத்துக்கு போயிட்டு. போற இடத்துக்கு உங்களுக்கு எந்த இடத்துக்கு போகணும் எல்லாமே தெரியும். தெரியுமில்ல? இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? மக்களுடைய பணத்தை சுருட்டுகின்ற ஆட்சி தேவையா? மக்களுடைய பணத்தை அபகரிக்கின்ற ஆட்சி தேவையா? திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கடி சொல்றது நானும் டெல்டாக்காரன் தான் சொல்லுவாரு. தஞ்சாவூர் காவிரி டெல்டா ஏரியாவில தான் அவரும் பரப்புரை பண்ணிருக்காரு. பல எடுத்துக்காட்டுகள் இருந்தாலும் இப்ப புதுசா ஒரு எடுத்துக்காட்டு வந்திருக்கு. அவருக்கு எதை பற்றியும் புரிதல் கிடையாது, தொலைநோக்கு பார்வையும் இல்லை என்பதை தன்னுடைய உளறல்களால நிரூபிச்சுட்டு இருக்கிறார். அவருடைய உளறல்களே ஹைலைட் எது தெரியுமா? எப்படி உங்களுடைய திட்டங்களை நிறைவேற்றுவீங்க அப்படின்னு கேட்டா வரியை உயர்த்தி நிறைவேற்றணும்னு சொல்றாரு. பழனிசாமி அவர்களை மட்டும்தான் இப்படி எல்லாம் சிந்திக்க முடியும். அதனாலதான் அந்த அளவுக்கு பழனிசாமி அவர்களை ஈஸியா மிரட்டி தன்னுடைய அடிமை கூட்டணியில வச்சிருக்கு பாஜக. அந்த என்டிஏ கூட்டணிக்கு ஒரே ஒரு நோக்கம்தான். என்னது? தமிழ்நாட்டு வளர்ச்சியை தடுக்கணும், திராவிட மாடல் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த வளர்ச்சி அழிக்கணும். இதுதான் என்டியோட கூட்டணியின் நோக்கம். எல்லா கட்சியும் சேர்ந்து புகார் சொன்னாலும் நாங்க பதில் சொல்லுவோம் அப்படின்னு புள்ளி விவரங்களோட பதிலும் சொல்லியிருக்காரு. என்டியோட தலைமையா இருக்கிற பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் நம்ம எதிர்க்கிறதுக்கு வலிமை இல்லைன்னு அதிமுக விலைக்கு வாங்கி இருக்கு. பொதுவா பாஜகவை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நல்லது செய்யாது. ஆனா தேர்தல் வந்துடுச்சுன்னா கண்துடைப்புகளுக்காக பட்ஜெட்ல சில அறிவிப்புகளை கொடுப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு அதை கூட செய்ய மனமில்லாத வஞ்சக எண்ணத்தோட இருக்கக்கூடிய உருவம் தான் என்டிஏ.
பாஜக ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் செஞ்சதில்லை, எந்த சிறப்பு திட்டத்தையும் செய்யல, நாம வச்ச எந்த கோரிக்கையும் நிறைவேற்றல. மதுரையில் ஒரு எய்ம்ஸ் அறிவிச்சாங்க. அதோட நிலைமையை நான் சொல்லித்தான் தெரியணும்னு உங்களுக்கு அவசியம் இல்லை. நாளைக்கு என்னென்ன அரசியல் நிகழ்வுகள்லாம் இருக்கு அப்படிங்கறத பாலிடிக்ஸ் பேசுறாங்க நிகழ்ச்சியில பார்க்கலாம். நன்றி, வணக்கம். கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.